நமஸ்காரம். நாவுக்கரசு சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்று 25 நாள் 25 வீடியோ. 3வது நாள் அறியாமையிலிருந்து சுதந்திரம். இன்று நான் கட்டி கொடுத்த பில்டிங்கில் 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு நிலையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குற என்னுடைய உறவுகள் அத்தனை பேரும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக உங்களோட நான் தொடர்பு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா நீங்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்குள்ள டாபிக் பார்க்கலாம். நான் கட்டி கொடுத்த பில்டிங் தான். ஒரு 5 ஆண்டுகளுக்கு பின்பு நான் கட்டி கொடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்தது. கஸ்டமர் ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கு எனக்கு கால். நார்மலாக யாரும் எனக்கு ஒரு 7 மணிக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு 9 o'clock அப்புறம் தான் என்கிட்ட எல்லாருமே கால் பேசுவாங்க. ஏன்னா நான் 7 மணிக்கு அது மாதிரி பேசும்போது சாதனால இருப்பேங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த கஸ்டமரோட நான் கண்டினியூவாக தொடர்புல இருக்கிறவன். ஏன்னா நான் அவங்க ஃபேமிலியில் ஒரு 7-8 பேருக்கு நான் பில்டிங் கட்டி கொடுத்துருக்கேன். அதனால் அந்த டயத்துக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2வது டைமும் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்து என்ன சார்னா இப்போ ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள் இமீடியட்டாக. சரி, வீடியோ பார்க்குறேன். ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது, அவங்க வீட்டினுடைய சுவிட்ச் போர்டு, அவங்க கட்டி கொடுத்த வீட்டினோட சுவிட்ச் போர்டு. அதுலேயும் தண்ணி லிட்டரலாக இப்படி ஊற்றுது, பைப்லேருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றுது. என்ன இப்படி ஊற்றுன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி என்ன சார் ஆச்சுன்ற அவங்க பயங்கர பதட்டம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வீடியோ வருது. ஏன்னா அவங்க வாடகை கட்டி விட்டுருக்குறாங்க. அதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வருது, நீங்கள் என்னான்னு போய் பார்க்கணும். சரி சார்னு சொல்லிட்டு உடனே எனக்கு அன்றைக்கி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தது. நான் சைட் இன்ஜினியரு ப்ளஸ் ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் எல்லாரையும் போட்டு அனுப்பிச்சி விட்டேன். போய் அங்கே போய் பார்த்தா ஈரம் வந்திருக்குது, தண்ணி வந்திருக்குது, அதெல்லாம் உண்மை. ஆனால் தண்ணி இப்போ வரலை, எந்த ஈரமும் கசியலை, அது அப்படியே இருக்குது. எல்லாரும் பார்த்தாச்சு, எல்லா இடத்தையும் செக் பண்ணியாச்சு, எப்படி பார்த்தாலும் எந்த இடத்துலையும் ஈரம். ஏன்னா இந்த மாதிரி லீக்கேஜ் வந்துருச்சுன்னா நம்ம இம்மிடியேட்டாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த இடத்துலேருந்து வருது கண்டுபிடிக்கிறது மிக சிரமம். வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. வந்துருச்சுனாக்கா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம பார்ட்டாக தான் அது போயாகும். சரிங்க, நம்ம இதை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பயங்கர டென்ஷன். ஓகே, வேறு வழி கிடையாது, இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் இது மாதிரி ஒரு 6:30 மணிக்கு திருப்பி அவர்கிட்ட ஒரு ஃபோனு. ரொம்ப பதட்டம், கொஞ்சம் கோவம். நியாயம் தானே அவங்களுக்கு இருக்கிறது, கொஞ்சம் கோவம். இந்த நேத்தியே சொன்னோம், நீ கேட்கல, பாருங்க இது மாதிரி. சார் நம்ம தான் நேற்று போய் பார்த்தோம். பட் அவங்களோட சூழ்நிலையில இருந்து பார்த்தா அது அப்படி தான் இருக்கும். போய் நான் சரி சார் நானே கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நான் கிளம்பி அங்கே போயிட்டேன். அங்கே போய் சைட்டில் போய் பார்க்குறேன், தண்ணி வந்திருக்கிறதுலாம் உண்மை, வீடியோ காட்டுறாங்க எல்லாம் உண்மை. இப்போ தண்ணி எதுவும் வரல. ஸோ அவங்க வந்திருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 6:15 அந்த டயத்துக்குள்ள தான் வந்திருக்கு. நேத்தியும் அப்படி தான் வந்திருக்கு. அதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு முதல் நாளும் ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ இது என்ன காலையில் 6 மணிக்கு மட்டும் ஏன் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் டெஸ்ட் பண்ணிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே, உங்களுக்கு 6 மணிக்கு தானே வருதுங்கிறீங்க, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பொறுத்துங்க, நாளைக்கு நான் என்னென்ன ஒரு சொல்யூஷன் வந்துடலான்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியன், பிளம்பரு, இன்னும் 2 ஹெல்ப்பர், சைட் இன்ஜினியர், நான் எல்லாமே காலையில் 5:30 மணிக்கு அவங்க வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அறியாமை என்னோட பில்டிங்கில் நடக்குதுங்கிறப்ப அது நான் தெரிஞ்சே ஆகணும் இல்லையா. சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அங்கே போயிட்டேன். அங்கே போய் நான் என்ன சொல்லிட்டேன், மேலே டெரஸில் ஒரு ஆள் போங்க, இங்கே கீழே ஸ்டில் ஃப்ளோரில் ஒரு ஆள் இருங்க, மற்ற ஒவ்வொரு ஃப்ளோரையும் ஒரு ஆள் இருங்க, என்ன நடக்குது என்னங்கிறத பார்த்துருவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு போயிட்டு நான் அந்த சுவிட்ச் போர்ட்டை நான் நின்றுட்டேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு 6:10 இருக்கும். கரெக்டாக தண்ணி ஊற்றுது. என்னடா இது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, நம்மளுக்குன்னே வருமா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன நடந்தது, அந்த டயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டால், சார் இப்போ இவர் மோட்ரு போட்டார். எப்போ மோட்ரு போட்டார் சார்? இப்போ ஒரு 5:45 மோட்ரு போட்டார் சார் அப்படிங்கிறார். ஓகே, அப்போ மேலே அவன் மோட்ருக்கு வந்தது சார், மேலே ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சா அப்படின்னு. இல்லை சார், ஓவர்ஃப்ளோ ஆகலை அப்படின்னு சொன்னான். ஓவர்ஃப்ளோ ஆகலை, ஆனால் மோட்ரு ஆயிடுச்சு, என்ன நடந்துச்சு? சரி, அப்படியே மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கட்டும், வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டேன், சரி மோட்ரு ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி ஊற்றுறது நின்றுடுச்சு. சரி, ஓகே சொல்லிட்டு நேராக என்ன பண்ணிட்டேன், நான் டேங்க் மேலே நான் ஏறிட்டு திருப்பி மோட்டரை போட சொல்லு அப்படின்ட்டு மோட்டரை போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பி அதே சுவிட்ச் போர்டில் தண்ணி ஊற்றுச்சு. ஓகே, என்னன்னா
நல்லவர்கள், நல்ல நல்ல குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க. நார்மலாக ஓவர்ஃப்ளோவுக்கு நம்ம பைப் வைப்போம். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபோட்டோவில் சரியா? ஓகே, அந்த ஃபோட்டோவில் ஓவர்ஃப்ளோவில் வந்துட்டு அந்த பைப் வச்சுருக்கிறோம். அது என்னன்னா எந்த லெவலில் நம்ம வந்துட்டு வாட்டர் லெவல் வந்து ஹைட்டு போகலாம், அந்த ஹைட்டுக்கு வந்தோடனே வாட்டர் லெவல் வந்துட்டு அந்த ஓவர்ஃப்ளோவில் தண்ணி ஊற்றும். இது நார்மலாக ஊற்றுறது எதுக்காக? முதல்ல எல்லாம் வந்துட்டு டேங்கில் உடச்சி வைப்போம். இப்போலாம் பைப்லேயே வந்து வெண்ட் பைப் வச்சு டீ ஒன்று கொடுத்து அந்த லெவல் வரும்போது தண்ணி ஊற்றுற மாதிரி இப்போ வந்துட்டு பண்ணிடும். இது மேலே வேலை செய்கிற, மேலே ஏதோ விளையாண்ட டெரஸில், அதாவது மொட்டை மாடியில், அதாவது ஓவர் ஹெட் ரூமில் போயிட்டு குழந்தைங்க அந்த காற்றுக்காக உட்காந்துருக்கிற பிள்ளைங்க, ஏதோ பிள்ளைங்க அந்த லைனை வந்து அடைச்சிடுச்சு, துணி வச்சு. ஆசை தானே, வச்சு அடைச்சிடுச்சு. வச்சு அடைச்சதுன்னா இந்த தண்ணி என்ன பண்ணணும்? அந்த வாட்டர் டேங்க் மூடி வழியாக அது வெளியில் வரும். இதில் நாங்கள் ஒன்று நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். ஏன்னா அது வந்து ஒரு வாடகைக்கு வர்றதுக்காக, 4 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுறதுக்காக ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் நாளைக்கு வச்சாக்கா அவங்களுக்கு அந்த சமயத்தில் உடச்சிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு மேலே டாப் எண்டில் கரெக்டாக அந்த பைப்பை கொண்டாந்து வெளியில் வந்து விட்டுருக்கோம். ஸோ ப்ரொவிஷன். ஆனால் அதுலேருந்து 6 இன்ச்சுக்கு கீழே தான் நாங்கள் டேங்கினுடைய வாட்டர் லெவலை வந்துட்டு நாங்கள் வந்து ஓவர்ஃப்ளோ லைனை வந்து கொடுத்துருக்கோம். எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு தண்ணி போகாது. பட் அந்த இடத்துல வந்துட்டு பைப்பை கொடுத்துட்டோம். இது என்ன ஆயிடுச்சு, இந்த தண்ணி வச்சு அடைச்சோடனே தண்ணி மேலே போயிடுச்சு. தண்ணி மேலே போனோடனே அது வழியாக கீழே இறங்கி எந்த லைன் த்ரூ கீழேந்து வந்ததோ அந்த லைனில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுது. என்ன இதுக்கு சொல்யூஷனு? வேற ஒன்றுமே ஆப்ஷன் இல்லை. அந்த அடைச்சதை எடுத்துட்டாக்கா முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த அடைச்சதை எடுக்கிற அந்த அறியாமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவன் நம்மளுக்கு கொடுக்குற லெசன் எடுத்துப்பேன். ஏன்னா எப்பயெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு, அது குறிப்பாக எனக்கு என்னோட அனுபவத்தில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தெளிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைப்போதோ, அப்போ கடவுள் வந்துட்டு இல்லை, நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது தான். ஏன்னா இந்த தொழிலில் அறிவில் ஆதவன் அப்படிங்கிற மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் எப்போதுமே நம்ம அறிவில்லாதவன் தான் அப்படிங்கிற அந்த தன்மையில் இருந்தால் தான் கற்றுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓவர்ஃப்ளோ லைன் அந்த அடைச்சதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பைப்பை இனிமேலுக்கு இது மேலேயே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஒன்று கொடுக்கணும்னா டாப்லேருந்து உடைச்சி தான் இதை கொண்டு போய் லைன் கொடுக்கணும். அதுக்குரிய ப்ரிகாஷன் இல்லாமல் கொடுத்தோம்னா அது நாளைக்கு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்துட்டு, இன்னொன்று ஓவர்ஃப்ளோ லைன் இந்த மாதிரி ஓப்பனாக விடக்கூடாது, அதுக்கு ஒரு பெண்டு போட்டு கீழே திருப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு விதமான லெசனும் அதில் தான் எடுத்தோம். இல்லைனாக்கா அன்னைக்கு ஒரு நாள் அவங்க பட்ட அவஸ்தை வந்துட்டு எப்போதும் நம்ம படுற மாதிரி ஆயிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்னால நான் பெற்ற அனுபவம், உங்கள் வீட்டில் நாளைக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா பதட்டப்படாமல் இந்த விஷயத்தை அணுக முடியுங்கிறத நான் நம்புகிறேன். இன்றைய அறியாமையிலிருந்து சுதந்திரத்தை இன்னைக்கு பார்த்தோம். நாளைக்கு மிக முக்கியமான ஒரு அறியாமையும் அதிலிருந்து ஏற்பட்ட சுதந்திரத்தையும் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.